Morning students, today I am going to take an functional analysis class presented by Shiva Jyoti. Last classல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா பெனாக்ஸ் லீனியர் ஸ்பேஸ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம். பெனாக்ஸ் ஸ்பேஸு நாம் லீனியர் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்னால் 3 கண்டிஷன்ஸை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணிவிட்டு அதை பெனாக்ஸ் ஸ்பேஸ். பெனாக்ஸ் ஸ்பேஸ் தான் என்னது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ பெனாக்ஸ் ஸ்பேஸை கம்ப்ளீட்னா என்ன சொல்லணும்னா காசி சீக்வன்ஸை கொண்டு வரணும். காசி சீக்வன்ஸ் என்ன சொல்லுதுன்னா கன்வர்ஜென்ஸை கொண்டு வரணும். ஏஎன் எடுத்துகிட்டு ஒரு ஏன்னு கொடுக்குறோம். சரி, லிமிட்டை யூஸ் பண்ணி கொடுக்குறதான் எஃப்ஸ் எல்லாம் கொடுக்குறதா என்னது கன்வர்ஜென்ஸுன்னு கொடுக்குறோம். சரியா, அந்த கன்வர்ஜென்ஸை கொடுக்கும்போது என்னால் லாஸ்ட்டு என்னது பண்ணியிருக்காங்க, ஓவராலாக கன்வர்ஜென்ஸ்ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாரு, இஃப் லெட் n be the non-linear space, a continuous linear transformation from n into itself, it is called the equation on n. Set of all continuous linear transformation itself na n க்கு n உனக்கு வருது. ஓகேயா, n into n is denoted by b of n comma n and we write it the symbol b of n. Thus if t belongs to b of n dash, then t is an operator of n ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் லெட் n is a Banach ஸ்பேஸாக இருக்கும்போது by the provided theorem, previous theorem, we note that b of n is also a Banach space. அப்போ Banach ஸ்பேஸ்னாலும் ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணாலும் Banach ஸ்பேஸ் தான் வரும். டூ ஆப்ரேட்டர்ஸ், 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஒன்று t and u on n are multiplied the according with the formula. Two operators t and u on formula t into u of x equal to t of u of x for every x belongs to n. Note, the multiplication of the operator in b of n is related to the norm by norm of t into t dash is less than or equal to, அந்த நாம பிரிக்கிறோம். norm of t into norm of t dash பிரிக்கிறோம். இப்போ என்ன நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா norm of t into t dash நம்ம கொடுக்கணும். நாம்னால இதோட வேலை என்னது, சுப்ரீமம்னு சொல்லுவோம். சுப்ரீமம் ஆஃப் எக்ஸ் போட்டு எழுதலாம் இல்லையா, சுப்ரீமம் ஆஃப் ப்ராக்கெட்டில் நார்ம் ஆஃப் டி இன்ட்டு டி டேஷ் ஆஃப் எக்ஸு, அந்த சச் தட் அந்த எக்ஸு ஏன் அதுக்கு பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, அப்போ நார்ம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. சரியா, நெக்ஸ்ட்டு சுப்ரீமம் ஆஃப் நார்ம் ஆஃப் டி இன்ட்டு டி டேஷ் ஆஃப் எக்ஸு, நார்ம் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறோம். சரியா, இப்படி போட்டு நம்ம பிரித்து கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க பாரு. ரிமார்க், வி ஹாவ் த ரிமார்க் த ஸ்பேஸ் ஆர் அண்ட் சி ஆர் த சிம்பிளஸ்ட் ஆஃப் நாம் லீனியர் ஸ்பேஸ். இதெல்லாம் ஆரும் சியும் ஒரு சிம்பிளஸ்ட்டாக இருக்குது நம்ம நாம் லீனியர் ஸ்பேஸ். இஃப் n is a arbitrary non-linear space, the above the principle lead us to find the continuous linear transformation of n into r or c. அப்போ பாருங்கள், n is the arbitrary non-linear space. The above principle to set of their continuous linear transformation of n into r or c. Okay, according as n is a real or complex, அந்த n real அல்லது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். This set it is b of n, r அல்லது பெனாக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது b of n, r or b of n, c is denoted by n star is called the conjugate space of n. The element of n star are called continuous linear transformation. இதுக்கு பேர சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, ஃபங்க்ஷனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபங்க்ஷனல்ஸ் இனிமேல் நம்ம சொல்லும் போது யூஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனல். It follows from our work in the previous section, the functionals are added and multiplied by the scalars point. இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாரு. நார்ம் ஆஃப் எஃப் எப்படி எழுதலாம், நார்ம் ஆஃப் எஃப் எப்படி எழுதலாம் பாரு. சுப்ரீமம் போட்டு ஒரு எக்ஸை கொண்டு வரலாம் இல்லையா. சுப்ரீமம் ஆஃப் நார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸ் எங்கேருந்து எக்ஸுனால் அதுக்கு பக்கத்தில் 1 தானே அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. சரியா, நாம் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது. சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் மாடுலஸ் நார்ம் ஆஃப்
x less than or equal to 1. Infimum of k such that infimumத்துக்கு என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சுப்ரீமத் தான் வருமா, இன்ஃபினித்துக்கு வராதா. k such that k greater than or equal to 0 and modulus of f of x less than or equal to k into norm of x for all x ன்னு வருது. n star is a Banach space. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஒரு லீனியர் நாம் லீனியர் ஸ்பேஸ் வந்து ஐசோமெட்ரிக்கா let n and n dash be the non-linear space and isometric isomorphism from n into n dash is a one-to-one linear transformation t from n to n dash thus satisfying the condition. இது எப்படி எழுதலாம், norm of t of x is equal to norm of x சொல்லியிருக்காங்க. சரியா, norm of t of x is equal to norm of x ன்னு வருது. The two non-linear space n and n dash is isomorphic isometric isomorphic to each other. If the isometric isomorphism t from n on to n dash. இங்கே ஒரு தீரம் இருக்குது பாரு. Let M be their linear subspace of non-linear space and f is the functional on M if x0 is a vector not in M. ஒரு x0 எடுத்திருக்காங்க, அது mல வந்து வெக்டர் ஆகாதான். x0 is a vector not in M and if m0 is equal to m plus the greatest integer x0 is a linear subspace spanned by m and x0. F can be external function of f0 defined on m dot such that norm of f0 is equal to norm of f ன்னு சொல்ல போகிறோம். சரியா, இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் we assume that norm of f is equal to 1 கொடுக்குறோம். ஒன்றுனா ஃபஸ்ட் we consider the case n is a real non-linear space. m வந்து non-linear space. ஆனால் x0 வந்து not equal to m, mல இல்லை. x0 does not belongs to m. அது எப்படி எழுதலாம், since m0 is equal to m plus x0. Any vector of m0 can be uniquely expressed as x plus alpha into x0. x belongs to m, alpha is real ன்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம். Define the function f0 on m0 by f0 of x plus alpha into x0 equal to f of x plus alpha into gamma 0 கொடுத்துருக்காங்க. சரியா, f0 of x plus alpha into x0 so equal to f of x plus alpha into gamma 0 where gamma 0வை நம்ம எப்படி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம உள்ளாடி கொண்டு வரணும்ல. காமா 0 வந்து f0 of x0ன்னு கொடுத்துருக்கோம். சரியா, அடுத்தது f0 of x equal to f of x for every x belongs to m. f0 is a extension of f. இந்த f0க்கு பதிலாக என்னது fன்னு கொடுத்துக்கலாம், எக்ஸ்டென்ஷன். அந்த fக்கு பதிலாக f0 வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அப்போது now we prove f0 is linear. இனி என்னென்ன ப்ரூஃப் பண்ணணும்னா லீனியர்னு ப்ரூஃப் பண்ணணும். லீனியர்னு சொல்லும்போது f0 ஆஃப் எனக்கு லீனியருக்கு வந்து காமா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் இதானே உனக்கு லீனியரு. இப்போ என்ன எடுத்திருக்காங்கன்னா காமான்னு எடுத்திருக்காங்க, டெல்டான்னு எடுத்திருக்காங்க. சரியா, அப்போ ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா x0 எடுத்தாச்சு, ஒரு லீனியர் நம்ம எடுத்தாச்சு, அதனால இன்னொன்று எடுத்துக்கிறாங்க. சரியா, காமா ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா x0 ப்ளஸ் டெல்டா ஆஃப் ஒய் ப்ளஸ் பீட்டா x0 ஈக்குவல் டு f0 ஆஃப் காமா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் ப்ளஸ் காமா ஆஃப். அப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, திருப்பி கான்ஸ்டன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, ஆல்ஃபாவோட டேர்ம்ஸில் உள்ளது கலெக்ட் பண்ணுறாங்க. காமா எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஒய் ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் டெல்டா பீட்டா இன்டு x0. இந்த தனித்தனியாக செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது, லீனியர். இது தனித்தனியாக எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, f0 இஸ் லீனியர், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது நார்ம் ஆஃப் f0 இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சுப்ரீம் போட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் f0 ஆஃப் ஒய் சச் தட் ஒய் பிலாங்ஸ் டு m0. ஒய் எங்கே இருக்குது, m0ல் இருக்குது. அண்ட் அந்த ஒய் எப்படி எழுதுவோம், நாம் போட்டு தான் எழுதுவோம், நார்ம் ஆஃப் ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வருது.
நெக்ஸ்ட்டு எம்முக்கு எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, ஏன்னா F0 எழுதுகிறோம், எம்முன்னு வச்சு எஃப்பும் எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ greater than or equal to supremum of modulus of f of x such that y belongs to m and norm of y less than or equal to y ஒன்றுன்னு வருது. ஓகே, இதை என்ன எழுதலாம்? நார்ம் ஆஃப் எஃப்னு எழுதலாம். சரியா? ஸோ நார்ம் ஆஃப் எஃப்னா ஒன்றுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே நார்ம் ஆஃப் எஃப் நாட் இஸ் greater than or equal to ஒன்றுன்னு வருது. டு ப்ரூவ் எஃப் நாட் இஸ் கண்டினியூவஸ். இட் இஸ் enough to prove continuousன்னு சொன்னால் பவுண்டட். எஃப் நாட் இஸ் பவுண்டட். டு ப்ரூவ் மாடுலஸ் ஆஃப் f naught of x plus alpha x naught is less than or equal to norm of x plus alpha into x naught வருது. ஓகே, f naught of x plus alpha x naught is less than or equal to norm of x plus alpha x naught. அப்போது நம்ம மாடுலஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன எழுதலாம்? இங்கிட்ட ஒரு மைனஸ் போடலாம், அங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம் இல்லையா? பிரிக்கலாம். அப்போது டு ப்ரூவ் மைனஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் இந்த இதில் தான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன எழுதலாம்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 1 எப்படி எழுதலாம்? ஒரு -1 போட்டு லெஸ் தேன் எக்ஸ் போட்டு லெஸ் than or equal to 1 போடுறோம்ல, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ மைனஸ் ஆஃப் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் less than or equal to f of x naught f of x naught x plus alpha x naught less than or equal to norm of x plus alpha x naught. சரியா? that is to prove என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் norm of x plus alpha x naught less than or equal to f of x plus alpha into f gamma naught less than or equal to x plus norm of x plus alpha x naught கிடைக்கிது. சரியா? அடுத்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஃப் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த சைடு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அங்கே போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா காமா நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் நாட் வருது. ஓகே, அடுத்து சிம்ப்ளிஃபை பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏயா. சரி, ஆல்ஃபா வெளியே எடுத்துருக்காங்க. சரியா? ஆல்ஃபா அவுட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன எடுக்கலாம்? மைனஸ் எஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா நாட் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் பை ஆல்ஃபா நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு காமா நாட் ஆஃப் ஆல்ஃபாவை டிவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் த்ரூ அவுட்டு கொண்டு போய் டிவைடட் பை ஆல்ஃபா. சரியா? த்ரூ அவுட் டிவைடட் பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது ஆல்ஃபாவை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபாங்கிட்ட போயிருக்கு பார்த்துக்கோ. ஃபார் எனி டூ வெர்டிசஸ் x1, x2 belongs to m நம்ம எடுத்துக்க போகிறோம். x1, x2 belongs to m. f of x2 minus f of x1 is equal to f of x2 minus x1 is less than or equal to modulus of f of x2 minus x1 அடுத்து லெஸ் தான் ஈக்குவல் டு அதுலேருந்து மாடுலஸ்குள்ளேருந்து நான் தனியாக நாம் வச்சு பிரிக்கணும். இப்போ நார்ம் ஆஃப் எஃப் இன்டு நார்ம் ஆஃப் x2 மைனஸ் x1 திருப்பி நார்ம் ஆஃப் எஃப் வந்து 1 தானே உனக்கு. ஸோ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1 கிடைக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட் அண்ட் செப்பரேட் ஃபார் எக்ஸ் நாட்டை ஆடும் செப்பரேட்டும் பண்ணிக்கணும். சரியா? அப்போ நார்ம் ஆஃப் x2 ப்ளஸ் எக்ஸ் நாட் இங்கே வந்து ப்ளஸ் எடுத்துக்கணும், அந்த சைடு மைனஸ் எடுத்துக்கணும். மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு x1 ப்ளஸ் எக்ஸ் நாட் அதை தனியாக பிரிக்கிறேன். f of x2 minus f of x1 less than equal to norm of x2 plus x naught plus norm of x1 plus x naught அதை தனியாக பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கத்தில் வந்து என்ன கொடுக்குறோம்? மைனஸ் எஃப் ஆஃப் x1 மைனஸ் இந்த சைடு x1 கொடுத்துருக்கோம், அந்த சைடு என்னது x2வை நம்ம எடுத்துருக்கோம். சரியா? எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 1 வந்து ஏன்னு எடுத்துக்கணும், 1 வந்து என்னதுன்னா பின்னு எடுத்துக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் அந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோம். சுப்ரீமம் ஆஃப் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் x1 மைனஸ் நார்ம் ஆஃப் x1 ப்ளஸ் x நாட் சச் தட்
x belongs to m. Infimum எதை எடுத்துக்கணும்னா அந்த பக்கத்தில் b equal to infimum of minus f of x plus norm of x plus x naught such that x belongs to m. It is easily verified that இனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா a is less than or equal to b பண்ண போகிறோம். It is easily verified that a less than or equal to b by 4. We choose gamma naught can be a real number that a less than or equal to gamma naught less than or equal to b கிடைக்கிது. ஓகே, ஸோ இந்த தகுந்தவாறு போடணும். பார்த்துக்கோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு அந்த எக்ஸுக்கு ப்ளேஸில் நான் இருக்கலாம் இந்த சென்டர் ப்ளேஸில் வந்து நம்ம இங்கே போட போகிறோம். இது ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அந்த டேம் அங்கே கொடுக்க போகிறோம். காமா 0 இருக்குல்ல, ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு காமா 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி இருக்குல்ல, அந்த டேம் அங்கே கொடுக்குறோம். மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட்னு கொடுக்குறோம். சரியா, நெக்ஸ்ட்டு தனியாக எடுக்கிறோம். மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட் லெஸ் தான் ஈக்குவல் டு காமா ரோ ப்ளஸ் தென் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நாட். இனி என்ன பண்ணணும்னா டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை ஆல்ஃபாவை டிவைட் செய்யணும். ஒவ்வொரு டேர்ம்லேயும் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ் இருந்தால் எக்ஸ் டிவைடட் பை ஆல்ஃபாவை கொண்டு வந்து கொடுக்குறோம். சரியா, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் norm of x by alpha plus x naught less than equal to gamma naught less than equal to minus of f of x by alpha plus norm of x by alpha plus x naught வருது. ஓகேயா, ஸோ alpha naught is not equal to 0 which is same as 3 வருது. f naught is bounded. இதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து பவுண்டடும் அண்டு f naught is continuousன்னு சொல்லியிருக்காங்க. the boundedum continuousன்னு சேரும்போது that is a function. Therefore f naught is functional defined on m naught. f naught is functional defined on m naught. என்ன போயிட்டுருக்கு. சரி, மோர் ஓவர் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா norm of x f naught is less than or equal to 1 from 2 we have norm of x naught is greater than or equal to 1. அப்போ ரெண்டும் நம்மளுக்கு சேம் ஆக்கிக்கலாம். இப்போ norm of f நாட்டும் is equal to norm of fம் நம்ம சேம் ஆக்குறோம். சரியா, சேம் ஆக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ரூஃபை நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதுவரை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் இந்த